கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 73:23-24 படி ஆண்டவர் அவனை நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்று சொல்லி நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆமாம், நம்மளை நடத்தி ஃபைனல் டெஸ்டினேஷன் முடிவு தான் ரொம்ப முக்கியம் என்று சொன்னேன். 1 பேதுரு 4:7 இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிறார், முடிவு மகிமை அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். முடிவு ரொம்ப முக்கியம். முடிவு நம்முடைய வழி நடத்துகிறாருன்னா இந்த 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷமோ, இந்த 80 வருஷம் நம்மளை வழி நடத்துகிற இந்த பாதை தான் நித்தியமாய் முடிவு மகிமையாய் இருக்க போகிற. கடந்த நாட்களை காண்பித்து கொடுத்தேன். ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி? சமாதானத்தின் வழி. என்ன வழி? ஆமாம், என்ன வழி? ஆமாம், சமாதானத்தின் வழி. 2வது என்ன வழி? பரிசுத்த வழி. 3வது ஜீவ வழி. ஆமாம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வழி ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அப்போது இந்த வழியெல்லாம் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். முடிவில் மகிமை அப்படின்னா இந்த மகிமையில் போகிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அது என்ன வழி அப்படி என்பதை நான் உங்களுக்கு ஒரு 5-6 காரியத்தை காண்பித்து கொடுத்தேன். 1, மனஸ்தாபப்படும் போது பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும், முடிவில் மகிமையில் சேர முடியும். மனஸ்தாபம், ஒருத்தன் போவேன்னு சொல்லிட்டு போகலை, ஒருத்தன் போகிறேன்னு சொல்லிட்டு போகலை, ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போனா அப்படின்னு போடப்பட்டிருக்கிறாரு. மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. மனஸ்தாபப்படுகிறவர்களே முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். 2வது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, தேவ சித்தம் செய்கிறவன் தான் எங்கே போவான்? பரலோக ராஜ்யம் போக முடியும். எதை செய்கிறவன்? தேவ சித்தத்தை செய்கிறவன். ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தேவ சமூகத்தில் மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானகன் பேசின வார்த்தை, இயேசு பேசின வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனம் திரும்புதலும் மனஸ்தாபப்படுதலும். இயேசு பேசின வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யார் இந்த முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க? மனம் திரும்புகிற ஆட்கள். ஆரம்பம் நமக்கு அற்பமாக இருக்கலாம், முடிவு நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும். நீதிமான் தன் முடிவை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கான், மூடன் தன் முடிவை குறித்து அறியான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிறது தான். பிள்ளையாம் என் முடிவு நீதிமான் மடிவது போல மடிவேனாகன்னு சொல்கிறான். ஆனால் அவனோ பட்டயத்தில் விழுந்து மரித்து போனான், வெட்டப்பட்டு மரித்தான். சவுல் ராஜாவாக இருந்தான், முடிவு தற்கொலையின் ஆவி. யூதாஸ்காரியோத்து அப்போஸ்தலர்ல ஒருவனா இருந்து சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்க போறவனா இருந்தான், முடிவு நாண்டு கொண்டு குடல் சரிந்து மரித்து போனான். பல பேருடைய முடிவு. கேயாசி அவன் அடுத்த ஸ்தானத்தில் வர்றவன், ஆனால் முடிவு குஷ்டரோகி, அவனுக்கு சுகம் உண்டாயிருக்கலாம், ஆனால் அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். பல பேருடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக வேதத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது அப்சலோமாக இருக்கலாம், அக்கித்தோப்பேலாக இருக்கலாம். அக்கித்தோப்பேலுடைய ஆலோசனைலாம் தேவ ஆலோசனை போல இருந்துச்சான், ஆனால் அவன் பாருங்க முடிவு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அப்சலோம்லாம் பாருங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாய் உள்ள ஆள், பழுது ஒன்றும் இல்லாதவன் என்று அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய முடி சுருளாக இருந்தது. அந்த முடியே அவனுக்கு கடைசியில் அவனுக்கு என்கவுண்டரை கொடுத்துருச்சு, ஒரு பெரிய பாதிப்பு. கடைசியில் அவனும் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம முடிவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை நடத்துறதுக்கெல்லாம் காரணம் முடிவு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. அப்போ 1 மனஸ்தாபப்படணும். 1 மனஸ்தாபம். இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும்
பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்போ ஒன்று இயேசு, ரெண்டாவது மனஸ்தாபப்படுகிறவன், மூணாவது தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். நாலாவது சொன்னேன், நீங்கள் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறணும். ஆமாம், சின்ன பிள்ளையை போல மாறணும். யாருக்கு அவர் அறிவை போதிப்பார், யாருக்கு அவர் வசனத்தை உணர்த்துவார்? பால் மறந்த பிள்ளைகளுக்கும் முளை மறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லவா அவர் போதித்து நடத்துவார் என்று போடப்பட்டிருக்கிறார். சின்ன பிள்ளையை போல நம்ம வாழ்க்கை மாறணும். சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அங்கே உபாகமம் 1:36-39 நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். ஒரு யுத்த புருஷனும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. சின்ன பிள்ளைய போல அப்பா சமூகத்தில் இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அதை விட இன்னொரு காரியம் இருக்கு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் இல்லாம, அபிஷேகம் பெறாம பரலோக ராஜ்யம் போவோன்னு கனவு கூட கண்டக்கூடாது. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று எபேசியர் 4 அதனுடைய 30 நமக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 14 22 அநேக உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யம் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போ பாடுகள், உபத்திரவம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களா மாற்றுகிறார். இடுக்கமான வாசல் வழியா தான் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியா உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்துல அதிகாரியா மாற்றுவேன், நீ என் சந்தோஷத்துல பிரவேசின்றாரு. என்ன சின்ன விஷயம் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுலயும் நீங்க கர்த்தருக்காக உண்மையா இருந்தா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும் என்று ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார், உணர்த்தினார், நம்மை வழி நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. முடிவில் கர்த்தர் நம்மை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறவர். 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள், சபைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டி இருக்கிறது. முடிவு வழி நடத்துறாருன்னா முடிவு மகிமையா இருக்கு. போகிறதுக்குள்ளே பல பேரை டைவர்ட் பண்ணி விட்டுறான் பேய். ஆமாம், கள்ள உபதேசத்துக்குள்ளே டைவர்ட் பண்ணிடுறான். தெளிந்த புத்தியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ராக்கை டேக் டைவர்ஷன்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள், டேக் டைவர்ஷன். ஆமாம், ஒரு போர்டை போட்டு டேக் டைவர்ஷன்றான். ஏதாவது ஒரு ஊழியக்காரன் புதுசாக வாரான், என்னத்தையாவது பேசுகிறான், அவன் பின்னாடி ஒரு கூட்டமே போகிற அளவிற்கு டேக் டைவர்ஷன் ஆயிடுது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பொல்லாத உபதேசம் வருது, நூதன உபதேசம் வருது. காலம் ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. என்ன நம்ம யோசிக்க முடியாத அளவு, கிரகிக்க முடியாத அளவுக்கு தேசம் உலகம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. வேத வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அடுத்தது சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவரா இருங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைவர்ட் பண்ணி நீங்க ஜெபிக்கவே வேண்டாம்னு சொல்லுகிற காலகட்டம்லாம் வருது முடிவில். ஆமேன். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா நீங்க பாவ அறிக்கையை பண்ண வேண்டான்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இல்லை, பாவ அறிக்கை பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா பைபிளே தேவையில்லைன்னு சொல்ற காலம் சீக்கிரமாக வர போகிறது. ஆமாம், எதுக்கு பைபிளு? நான் உங்களுக்கு பேசுகிறேன், என் வாழ்க்கையே உங்களுக்கு பைபிளாக மாறும். அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்தினது தானே நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஏன் நானே என்னை பிரசங்கம் பண்ணுறேன்னு நான் ஒரு பைபிள் உருவாக்குறேன்னு ஒருத்தன் பேசிட்டு அலைகிறான். ஆமாம், கவனமாக இருக்கணும். ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம்னு பேசுகிற ஒரு கூட்டம் எழும்பிட்டு, ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாக பேசுகிற கூட்டம் எழும்பிட்டு, எல்லாம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதற்கு விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரமாய் நிற்க தகுதியாகும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். சரி, அப்போ முடிவு மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமான சில வார்த்தைகளை அதுக்கு அடுத்த வசனத்திலிருந்து 3 வார்த்தைகளை அங்கே உபயோகப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. 1 பேதுரு 4 8, 9, 10
இதுல 3 காரியத்தை பேதுரு அறிவுறுத்துகிறார். முடிவு சமீபமா இருக்கிறபடியா நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட இன்னொன்னு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில் அப்படின்னு சொல்றாருல்ல, அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு 3 காரியம் சொல்றாரு. நீங்க மகிமையில ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னா, இந்த கடைசி கால முடிவு சமீபமா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள, பழகுறவர்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும்னு ஒரு 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 ஆலோசனைய பேதுரு சொல்றார். 3 வார்த்தை சொல்றார். ஒருவரில் ஒருவர் அன்பு, ஊக்கமான அன்பு 1. 2வது, ஒருவரில் ஒருவர் உபசரிக்கணும் 2. 3வது சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் உதவி செய்யணும். இங்க பாருங்க, இது கடைசி காலம். ஆமாம், முடிவு ரொம்ப சமீபமாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஜாக்கிரதையாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மகிமை முடிவு வழி நடத்துறதுக்கு காரணம் மகிமை முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த 3 காரியத்தை சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலே தனியாக செய்கிறது இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க, தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்க, தனியாக ஒர்ஷிப் பண்ணுங்க, தனியாக கத்தருக்கு கொடுங்க, தனியாக ஊழியம் செய்யுங்க. அதை விட நம்ம இந்த உலகத்தில் நம்ம லைஃப் இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்று துணையை உண்டாக்கி இருக்கிறார். அப்போது ஒருவருக்கொருவர் அந்த காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலியில். இல்லை நான் மட்டும் தனியாக இருந்து நான் எல்லாம் செஞ்சிருவேன், செய்யவே முடியாது. முடிவு மகிமையாக இருக்கணும்னா இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நான் இருப்பேன். இன்றைக்கி பல பேரில் இருக்காங்க நார்த் இந்தியாவில், குறிப்பாக ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, சென்னை, இந்த 4 ஏரியாவில் எப்படின்னா ஜாலியாக நான் தனியாக இருப்பேன். தேவையான நேரம் நான் யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நீ யாரையாவது பார்த்துக்கோ, நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன். கல்யாணம்லாம் முடிக்க முடியாது. இப்போது இந்த காலம் நான் லீவ் டுகெதரா அந்த இது போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், இதெல்லாம் உதவி செய்ய முடியாது. என் பணத்தை நானே செலவு பண்ணுவேன், உனக்கு செலவு பண்ண மாட்டேன், இப்படிலாம் இருக்குது. என் பணத்தை நானே எனக்கு செலவு பண்ணிக்குவேன், நீ உனக்கு செலவு பண்ணிக்கோ. வாடகை 2 பேர் தனித்தனியாக கொடுத்துக்கலாம், எதுனாலும் தனித்தனியாக இருக்கலாம். ஆமாம், தேவையாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா தனியாக போயிரு, நான் தனியாக போயிடுறேன். இப்படி தான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு அப்படி டிசைன் பண்ணலை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல கண்டு தான் ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்னா நம்ம ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பா இருக்கணுமா? எப்படி அன்பு? ஊக்கமான அன்பு. ஆமா, 50% அன்பு இல்லை, 70% அன்பு இல்லை. சதவீதம்னா 100க்கு 100 அன்பு கொடுக்கிறவர்களா தான் இருக்கணும். கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், நீங்கள் பூரண கட்டாகிய அன்பை என்ன செய்யணுமா? அப்படி தரித்து கொள்ளுங்க. அன்பு 3:14 சொல்றாரு, நீங்கள் பூரண கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா அன்புல கொஞ்சம் கூட குறை இருக்கக்கூடாதுங்கிறார். புருஷன்கிட்ட காட்டுற அன்பு குறை இருக்கக்கூடாது, மனைவிட்ட காட்டுற அன்புல குறை இருக்கக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட காட்டுற அன்புல குறை இருக்கக்கூடாது. ஊக்கமான அன்பு. எப்படி அன்பு? எப்படி அன்பு? ஆமா ஆமா, ஊக்கமான அன்பு. ஆமா, தோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, வீட்டுக்காரி பிரியாணி கேட்டா எக்ஸ்ட்ரா 6 and 65 சேர்த்து வாங்கி கொடுக்கறது தான் ஊக்கமான. உங்களுக்கு புரியுதா? வீட்டுக்காரி பிரியாணி கேட்டா மாப்பிள்ளை எக்ஸ்ட்ரா இல்லை வச்சுக்கோப்பா, சிக்கன் 65 சேர்த்து ஒரு லெக் பீஸை கடி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படி இப்பாக்காவில் போய் ஒரு ஐஸ்கிரீமு அப்படி வாங்கி கையில் கொடுக்கறதா என்ன அன்பு? சொல்லுங்க. ஊக்கமான அன்பு. இது மெட்டீரியலாக நான் சொல்கிறேன். ஒரு மனைவி ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறத விட மேலாக நீங்கள் செயல்படுத்துகிறது தான் இந்த அன்பு. இல்லை இல்லையா? சொல்லுங்க. அதை தான் இயேசு செஞ்சாரா செய்யலையா? எங்க செஞ்சாரு பாருங்க. வேத வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதானவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும், இங்க பாருங்க, அவர் நம் மீது பாராட்டின் அன்பு பெரிய அன்பு. What a great love.
யோவான் 3:16 சொல்லுங்க. பைபிளை திறக்கிறதுக்கு ஒரு கீ இருக்குன்னா என்ன தெரியுமா? ஜான் சாப்டர் 3:16. ஒரு பைபிளை, ஒரு வீட்டை திறக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கும்ல, கீ. ஒரு வீட்டை திறக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கும்ல, ஒரு பெட்டியை திறக்கிறதுக்கு, பீரோ திறக்கிறதுக்கு ஒரு மெயின் கீ இருக்கும்ல. ஹோல் பைபிளை திறக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கு. ஜான் தி பேப்டிஸ்ட் வேர்ட்ஸ் 3 சாப்டர் 3:16. எல்லாம் வாசிங்க. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி. எவ்வளவு கிரேட் லவ்! ஊக்கமான ஒருவருக்கொருவர் அன்பு. அப்படின்னா எப்படி நீங்க அன்பை காட்டுவீங்க? உங்க மாப்பிள்ளைகிட்ட, உங்க மனைவிட்ட எப்படிங்க உங்க அன்பை காட்டுவீங்க? உங்க பிள்ளைகிட்ட எப்படி அன்பு காட்டுவீங்க? இயேசுவை பிதாவானவர் கொடுத்ததுனாலே அல்லவோ இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அப்போ பிசிக்கலா ஒரு காரியம் நடக்காம நீங்க நான் அன்பு கூர்றேன்னு சொன்னா அது குடும்ப வாழ்க்கையில போய். வித்தவுட் நான் உன்ட்ட அன்பா இருக்கேன்னு பேச்சில் மட்டும் வட சுடுவான் சார் ஆளுக்கு. நான் அன்பா இல்லையா உன்ட்ட? நீ அன்பா இருக்கேன்னு காட்டுவே, என்ன மறப்பு? நான் உன்னை அன்பு கூறலையா? அன்பு கூறுறத காட்டு. எப்படி காட்டு? ஊக்கமான அன்பு இருக்கா? ஆண்டவர் அவருக்கென்று வலது பார்சத்தில் உட்கார்ந்து செல்ல பிள்ளையா மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த செல்ல பிள்ளைய உங்களுக்காக எனக்காக கிரயமா கொடுத்தார்ல, அப்படிதான் அன்பு கூர்ந்திருக்கிறார். நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க உங்க ஃபேமிலிக்காக? உங்க அப்பா அம்மாவுக்காக என்ன செய்றீங்க? வாலி பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. உங்க புருஷனுக்கு என்ன செய்றீங்க? உங்க மனைவிக்கு என்ன செய்றீங்க? கொஞ்சம் மாதிரி என்னைக்காவது மனைவிய விசாரிக்கிறது உண்டா நீங்க? அல்லேலூயா. யோவான் 21:15 பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாய். அதிகமான ஒரு அன்பு, பெரிய அன்பு ஒன்று இருக்கு. அதிகமான ஒரு அன்புன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல இயேசுக்கு அப்புறம் என் மனைவி தான் என்ன பிடிக்கும். கை வைத்து அல்லேலூயா. எம்மா, இந்த உலகத்திலே இயேசுக்கு அப்புறம் என் புருஷனை தான் பிடிக்கும். அல்லேலூயா. வாழ்த்துக்கள். அப்படி உடனே ஒரு உற்சாகமா நீங்க வரணும் வேண்டாமா? பெரிய அன்பு, அதிகமான அன்பு வரும். இவை எல்லாவற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், கர்த்தர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என் குடும்பம், மூணாவது ஊழியம். அப்படி அந்த 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 ஒழுங்குக்குள்ள நீங்க வரணும். ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டு 8, 6, 7 வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்துல பாருங்க. நேச அனல் மரணத்தை விட என்ன செய்தான்? நேசம் என்னதான்? மரணத்தை விட வலியது. அப்படி ஒரு லவ் இருக்கணுங்க ஃபேமிலியில. ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு, ஒருவருக்கொருவர் இந்த ஊக்கமான அன்பு இயேசு நேசித்தது போல நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவனுடைய மனைவி பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாத்திலும் இருக்கணும். அங்கங்க குறை இல்லாதவங்க யார் இருக்கும் சொல்லுங்க? இயேசு நம்மகிட்ட குறைய பார்த்துருந்தாருன்னா நம்மளை நேசிருப்பாரா? இயேசு குறைய நம்மகிட்ட பார்த்துருந்தாருன்னா நம்மளை மன்னிச்சிருப்பாரா? இயேசு நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பார்த்துருந்தாருன்னா நம்மளை இன்னைக்கு நம்ம நிலை நிற்க முடியுமா? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குல்லவா? ஆனா இயேசு என் மேல வச்ச இவ்வளவு பெரிய அன்பு, இவ்வளவு பெரிய அன்பு, நேச தலல் மரணத்தை விட வலியது. நேசம், அப்படி ஒரு அன்பு வரணும். தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, கரெக்ட், பார்த்துக்கலாம், அப்படி சொல்லணும். இல்லையா சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் அன்பு. ரோமர் 5:5 பாருங்க. ரோமர் 5:5 அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அன்பு. எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஒரு அன்பு நம்மள ஊற்றப்படணும். அன்பு நம்ம மேல ஊற்றப்படுகிற ஒரு அன்பு நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. பெரிய அன்பு, இந்த அன்பு நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அன்பு கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரைஸ் காட். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? ஒருவர் என்ன செய்யணுமா? உபசரியுங்கள். உபசரிக்கணுமா? பாருங்க, முறுமுறுப்பு இல்லாமல்
ஒருவரை ஒருவர் முறுமுறுப்பு இல்லாமல் வந்துட்டாங்களா உங்கள் வீட்டில் இருந்து உபசரியுங்கள். ஒருவருக்கு உங்கள் மாமியா வந்துட்டா, உங்கள் அம்மா வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, உங்கள் அக்கா வந்துட்டாளா, முறுமுறுத்துட்டே சோறாக்காதீங்கன்றாரு, முறுமுறுத்துட்டே நீங்கள் கறியை வாங்கி கொடுக்காதீங்கிறாரு. உபசரிக்கிறதுல எப்படி செய்யணுமா, ஃபேமிலியில் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது, அந்த அன்போடு உபசரிக்கணும். நல்ல வசனம் இருக்கு பாருங்களேன். சிலர் உபசரிக்கிறது சொல்லிட்டு தேவதூதர்களையே அப்படி இருக்கல வசனம். எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டாம். நீங்க உபசரிக்கிறதுல ஊக்கமா உபசரிச்சிங்கன்னா, ஒருவருக்கொருவர் அந்த உபசரிக்கிற காரியத்தில் இருந்தீங்கன்னா, நீங்க சில நேரம் யாரையே உபசரிச்சிருவீங்களாம், தேவதூதர்களே அப்படின்னு போட்டிருக்கு. ரோமர் 12:13 பாருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்கிறதுக்கு நீங்க நாடணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தின் மீது பாருங்க. 2 ராஜாக்கள் 10:15 அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போது தனக்கு எதிர்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை என்ன செஞ்சானா, உபசரித்து. யோனதாவை பார்த்து சொல்றான், உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். இருக்கு, வா என் ரதத்துல ஏறு. உபசரித்து உபசரிக்கிறான். ஊக்கமான ஒருவருக்கொருவர் ஒரு உபசரிக்கிறது. ரோமர் 16:23 பாருங்களேன். 16:23 என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு, என்னையும் சபையையும் அனைத்தையும் உபசரித்து வருகிற காயுவை உங்களுக்கு வாழ்த்துகிறான். சர்ச்சை உபசரிக்கிற ஆள் வேணும், ஊழியக்காரனை உபசரிக்கிற ஆட்கள் வேணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கண்காணியானவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணுமா. சர்ச்சில் பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன், தலைவனுடைய வேலை என்ன தெரியுமா, உபசரிக்கிற வேலை. வேண்டா வெறுப்பா நிற்க கூடாது. ஊழியத்தில் தலைவர்களா நிற்கீங்களா, லீடர்ஸா இருக்கீங்களா, உபசரிக்கிறதுல எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆசையா உபசரிக்கணும் இருக்கு. 1 தீமோத்தேயு 5:10 பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து. இள விதவைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆமென். பரிசுத்த வாட்டியை பற்றி வேடம் சொல்லுகிறது. தீத்து 1:8 பாருங்க. அந்நியரை உபசரிக்கவும் நல்லோரும் மேலும் பிரியமுள்ளவரும் தெரிந்த புத்தியுள்ளவரும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சடக்கலவனா இருக்கணும் இருக்கிறாரு. தலைவன், ஒரு கண்காணியானவன், ஒரு ஊழியக்காரன், ஒரு சபையிலுடைய மேய்ப்பன் உபசரிக்கணும். பாரபட்சமே பார்க்காம உபசரிக்கணும். ஆமென். உபசரிங்க, உபசரிங்க, ஒருவரை ஒருவர் உபசரிங்க. உங்கள் அம்மாவை பார்க்கறது போலயே உங்கள் மாமியாரை பாருங்க, உங்கள் வீட்டை பார்க்கறது போலயே உங்கள் மனைவி வீட்டை பாருங்க. உபசரிங்க, ஏழைகளை உபசரிங்க, அந்நியர்களை உபசரிங்க, கஷ்டப்பட்டவங்களை உபசரிங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க, சபையில் செய்யுங்க, ஊழியத்தில் செய்யுங்க. ஆள் பார்த்து நம்ம உபசரிக்கிறதெல்லாம் கூடாது. என்ன, ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், ஜாதியை பார்த்துலாம் நமக்கு அந்த வேலையே சபையிலேயோ நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆட்களை பார்த்து உபசரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பினால் நீங்கள் உபசரிக்கணும். பிரைஸ் காட். சரி, கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ஊக்கமான அன்பு, 2 உபசரிப்பு, 3 உதவி. எப்படி சொல்லுங்க, உதவி. உதவி செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் உதவி. கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் நம்ம செய்ய வேண்டியதை பற்றி சொல்கிறேன். முடிவிலே மகிமையில ஏற்றுக்கொள்வீர். முடிவில் நம்மலாம் மகிமையில ஏற்றுக்கொள்ளணும்னா ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்கு ஒருவர் உபசரித்து, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். ஏன்னா தானெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் ஃபேமிலி உண்டு, நான் உண்டுன்னு இருக்கக்கூடாது. மனைவிக்கு உதவி செய்யணும், புருஷனுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், சபையில் உதவி செய்யணும், தேசத்துக்கு உதவி செய்யணும், ஜனங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். வேதவசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 10:11 பாருங்க. சீரியரின் கை மிஞ்சி இருக்கிறதுனால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சி இருந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன். யோவாப் கேட்குறான். யோவாப் சொல்ற வார்த்தை, விசாயிட்ட, எப்பா
நான் சொல்றேன், சீரியரின் கை மிஞ்சி இருந்தா நீ எனக்கு உதவிக்கு வா, அம்மோன் புத்திரர் கை மிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவிக்கு வரேன். ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப்பாக இருக்கணுங்க, எல்லாத்துலேயும் உதவியாக இருக்கணும். தான் தோன்றித்தனம்னு ஒன்று வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? தான் தோன்றித்தனம், நானே எல்லாம் பார்த்துக்குவேன். இல்லை இல்லை, ஒரு உதவி இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒரு உதவி இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஜீவி இருக்க முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. அதனால நான் உதவியே எனக்கு வேண்டாம், நானும் உதவி செய்ய மாட்டேன், எனக்கு உதவி வேண்டாம், கிடையவே கிடையாது. இல்லையா சொல்லுங்க. நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ நமக்கு அது ரிட்டர்ன் கர்த்தர் தருவார். ஆமீன் சொல்லுங்க. 2 சாமுவேல் 21:17 பாருங்க. செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டினானா. 1 நாளாகும் 12:22 சொல்லுகிறது, வனாந்திரத்தில் சுற்றி கொண்ட தாவீதுக்கு உதவி செய்கிற நபர்கள் நாளுக்கு நாள் அவனோடு கூட வந்ததுனால அவன் சேனை தேவசேனையை போல மகா சேனையாய் மாறிச்சு. உதவி இல்லாமல் அவன் பெரிய ஆளா மாற முடியாது. முடிவில் மகிமை வேணுமா? முடிவு ரொம்ப சமீபமாக இருக்கு, நான் மட்டும்தான் இருப்பேன். எல்லாருக்கும் எல்லாரும் உதவி வேணும். சபை நடக்குது இவ்வளோ பெருசாக மகிமையாக, கர்த்தர் தேசம் முழுவதும் நம்ம சபையை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, நம்மளை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஹவுஸ் இட் பாசிபிள்? நான் மட்டும்தான் சர்ச்சு இல்லை, எனக்கு தெரியும் நான் இல்லாட்டாலும் சபை நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு உதவி, எனக்கு ஊழியக்காரங்களை உதவி இருக்காங்க, உங்களுடைய உதவி இருக்குது, உங்களை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் உதவி இருக்குது, நீங்கள் சபைக்கு உதவி செய்கிறீங்க, ஊழியத்தில் உதவி செய்கிறீங்க, சரீர பிரகாரமாக உதவி செய்கிறீங்க. இதுதான் ஒருவருக்கொருவர் உதவி. குடும்பத்தில் அப்படி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனைவிகளுக்கு, புருஷருக்கு, பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. 1 ராஜாக்கள் 1:4 தாவீதுக்கு அவனுக்கு சூடு உண்டாக, அனல் உண்டாக, வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண் வெகு அளவாக இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். பாருங்க, அவனை சூடு உண்டாக்க. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு ஆளை எழுப்புறதுக்கே ஒரு ஆள் உதவி தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்த ஒரு ஆள் உதவி தேவைப்படுது, அபிஷேகத்தில் நடத்த ஒரு ஆள் உதவி தேவைப்படுது. சில நேரம் சரீரம் பலவீனப்பட்டுருது, நம்முடைய ஆத்துமா தொய்வடைந்து விடுகிறது, ஆவி சோர்ந்து போகுது. உடனே கர்த்தர் ஒரு ஆளை எழுப்பி ஆவியில உற்சாகப்படுத்துகிறார், உதவி செய்கிறார். ஆமென். எஸ்தர் 4:14 இந்த காலத்தில் உதவியாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு மேன்மைப்படுத்துகிறார். நம்மளை உயர்த்துறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை கனம் பண்ணுறது எதுக்கு? இக்கட்டான காலத்தில் உதவி செய்கிறதற்கு. இக்கட்டான காலத்தில் உதவி செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற போஸ்டிங்கு, உயர்வு, வேலை, ஆசீர்வாதம், நன்மை, இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் நமக்கு தாரான்னு நினைக்கிறீங்க? சரீர பலன்லாம் அடுத்த ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு, இக்கட்டான காலத்தில் உதவி செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த மேன்மை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தருளுகிறார். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 4:16 வாசிங்க. எபேசியர் 4:16 பாருங்க. அவராலே, நல்லா கவனிங்க, என்ன வசனத்தை பாருங்க. அவராலே சரீரம் முழுவதும், சர்ச் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதா கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சர்ச்சை பத்தி பவுல் சொல்றாரு எபேசியர்ல எழுதும் போது, எப்படி சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும். ஒரு ஹோல் சரீரம் அப்படின்னா தலை இயேசுவா இருந்தா இந்த சரீரம் சபையா இருக்கிறது. ஒவ்வொரு கணுக்களும், நீங்க எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸ். இது வேணான்னு சொல்ல முடியாது, ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்குது. கால் வேணான்னு கை சொல்ல முடியாது, விரல் வேணான்னு கால் சொல்ல முடியாது. ஆமே, எல்லாம் வேணும். சபையில் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கணும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும். குடும்பமும் அப்படிதான். கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், உறவுகளை கத்தர் கொடுத்தாருன்னா என்னத்தையாவது உதவி செய்யணும். சின்ன சின்ன காரியத்தில் திடீர்னு எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. காலில் அடிபட்டதுக்கு எங்கே கண்ணீர் வருது? கண்ணில் சொர்றன்னு வடியுது. இங்கே காலில் அடிபட்டும் ரத்தம் வருதாக்கும் அப்படின்னு போகுது. ஒன்று கண்ணு தோத்துறோம். ஒரு ஆளுக்கு பலவீனப்பட்டுச்சுன்னா சர்ச்சில் இருக்கிற இன்னொரு ஆள் என்ன கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும்.
அதான் ஒருவருக்கொருவர் ஊக்கமான உதவியும் அன்பும். எபிரேயர் 2:16-18 வாசித்து பாருங்க. விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்க மனமில்லாமல், உதவி செய்ய மனமில்லாமல், ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் உதவி செய்ய மனமாய் இருந்தார். அதனால் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய வேலையே என்ன? உதவி செய்கிறதாம். பாடுபடுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, சோதனை வழியாக படுறவங்களுக்கு, ஐயோ பிரச்சனை போராட்டம் என் பிள்ளை போதே, உடனே ஒன்று ஹெல்ப்பு. நீங்களும் அப்படி இருக்கணும். கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகுது. கடைசி காலத்தில் எவனாவது அடிபட்டு இருந்தால் எவன் நடந்த கிடந்தான்னு போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி உலகம். ஒருவருக்கு ஒருவர் உதவியோ அன்போ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரேரு. தோத்துறோம் ஸ்தோத்திரம். ஒரு தம்பி ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்திருக்கான். 1 மணி நேரம் கிடந்திருக்கான். பிள்ளை எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே போயிருக்காங்க. கடைசியில் தான் ஐயோ பாசிட்டிவ் பையனான்னு ஒருத்தர் பார்த்து தூக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்குது. குடிச்சிட்டு கிடப்பான். இவனை போய் எதுக்கு தூக்குனா நமக்கு பிரச்சனை, இந்த போராட்டம்லாம் வருமே, இப்படி நினச்சே பாதி பேர் உதவி செய்கிறது இல்லை. கடைசி காலத்தில் முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பும், ஒருவருக்கொருவர் ஆமேன் உதவியையும் உபசரிப்பையும் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. உதவி செய்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதையும் ஆண்டவர் அங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் 1 பேதுரு 4:11 பாருங்க. 1 பேதுரு 4:11 எல்லாவற்றுக்கும் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அப்படின்னா உதவி செய்கிறதுல கூட எப்படி இருக்கணும்? உங்களால் என்ன முடியுமோ, இந்த பாத்திரம் அருந்தி பிச்சை போடுன்னு இருக்குல்ல, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு. செய்யத்தக்கவனுக்கு நீ செய்யாமல் போனாதான் பாவம். அப்படின்னா யாருக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோங்கிறது கவனமாக இருக்கணும். சில ஆளெல்லாம் திராணிக்கு மிஞ்சி உதவி செய்கிறது. எப்படி? கையில் ஒன்றும் இல்லாட்டாலும் ஆர்சி புக்கை வச்சு கடன் வாங்கி கொடுக்கறது. வேலையாது. தேவையில்லாத வேலையில் ஏன் மண்டையை விடுறீங்க? போய் செக்கை கொடுத்து கையெழுத்து போட்டுன்னா இவனுக்கு கேரண்டின்னு கொடுத்து கடைசி வரைக்கும் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறது நம்ம ஆட்கள். தோத்திரம். ஷூரிட்டி, செக்யூரிட்டி, கடைசியில் நீ தான் செக்யூரிட்டி அனுப்ப. தேவையில்லாத வேலைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன சைலண்ட் ஆயிட்டிய? தோத்திரம். எப்படி உதவி செய்யணுமா? தேவன் தந்தருளும் பலத்தின்படி. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? உங்களுக்கு ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதை மட்டும் கொடுத்துட்டு சத்தம் கட்டமாக இருக்கணும். இன்னொரு ஆள்கிட்ட போய் 90,000 வாங்கி ப்ளஸ் 1 லட்சம் கையில் கொடுக்கக்கூடாது. வேலையே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் செய்யணும். கடன் வாங்கி செய்யணுங்கிறது ஆண்டவர் சொல்லி எங்கேயுமே நமக்கு டீச் பண்ணலை. கடன் வாங்காதிருங்கள். கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். திரும்பி வராது தெரிஞ்சும் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அந்த ஹெல்ப் பண்ணால் போதும். நீங்கள் மிஞ்சியெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. என்கிட்டலாம் கடன் கேட்க வர்ற ஆளுக்கு என்னால் முடிகிற ரூபா கொடுத்துட்டு எனக்கு திருப்பி தர வேண்டாம் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர ஒரு நாள் நான் யாருக்கும் கடன் கொடுத்ததே கிடையாது. சீரியஸாக என்னால் இவ்வளோதான் முடியும். என் சகோதரியை என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாலும் நான் இவ்வளோ வச்சுக்கோ வேண்டாம் அப்படி தான் நான் இதுவரை சொல்லியிருக்கேன். என்னால் என்ன முடியுமோ அவ்வளோ கொடுப்பேன். தோத்திரம் வேண்டாம் அதுக்காக வந்துடாதீங்க எல்லாரும். இவன்கிட்ட கேட்டால் கொடுப்பான், நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. தோத்திரம். அது 500 ரூபா கூட இருக்கும். அல்ல என் திராணி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு அந்த அளவுக்கு தான். நீங்கள் அந்த மாதிரி பழகுங்க. என்ன அதான் கிறிஸ்தவ ஜீவியம். பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒருவருக்கு ஊக்கமான அன்பு, ஒருவருக்கொருவர் உபசரிப்பு, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதுவும் உங்களுக்கு தேவன் கொடுத்த பலத்தின்படி செய்யுங்க. உதவியாக இருக்கட்டும், உபசரிக்கிறதா இருக்கட்டும், அன்பு கூறுறது, எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்துக்கு தகுந்தாப்புல கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் முடிவு சமீபமாயிற்று. மகிமையில் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. அன்புல குறைவு இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை நிறைவாக்குங்க. கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட எங்கேயாவது குறைவு இருந்துச்சுன்னா இன்றைக்கே போய் ஒப்புரவாகி ஆண்டவர் உன்னை விசாரிக்காமல் விட்டுட்டேன், ஆமேன் உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்கிறதுல தப்பே கிடையாது. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும். ஆமேன்.